ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் அஸ்ஸி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினும் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட், இவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான லைஃப் போயிட்டுருக்கோம். இவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் அவங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அதனால் இவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்டு நைட் லேட்டாக வீடு திரும்புவாங்க. அப்படி வீடு திரும்பும்போது ஒரு 5 பேர் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்தில் போட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படியாவது உயிர் தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க ஹஸ்பண்ட், அவங்க மகன் இவங்கெல்லாம் சேர்ந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 5 பேரும் ஒரு அரசியல் பலம் வாய்ந்தவங்க. உடனே அவங்களுக்கு தண்டனை எப்படி இவங்க வாங்கி கொடுக்குறாங்க, இறுதியில் ஹீரோயினோட நிலைமை என்னவோ மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு வக்கீல் பொண்ணாக வரும். அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் டைரக்டர் சூப்பரான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான அந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீனாக அவர் சொல்லியிருப்பார். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவியாக போகுது. அதாவது கோர்ட்டில் தான் அதிக நேரம் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோயின் மேலே நியாயமே இருந்தாலும் அது சட்ட ரீதியாக எதுவுமே பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு ஒரு தரமான ஒரு தீர்ப்பு வழங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அதில் ஜட்ஜாக நடிச்சிருக்கீங்க, அந்த மனவேதனை வெளிப்படுத்துவாங்க. அந்த இடம் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதே மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா 90s காலகட்டத்தில் பிரியங்காவிலேருந்து ஆரம்பித்து விதி படத்தில் பார்த்துருப்போம். அதேமாதிரி நேர்கொண்ட பார்வை, இப்படி ஏகப்பட்ட படத்தில் அதே ஸ்டோரி தான் இந்த படத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய சாயல் அப்படி தெரியுது. அது செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு சில சீன்ஸில் இருக்குது. அதனால் குழந்தைகள் தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.